வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ்cooking சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. அதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வாங்க மாங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போதே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் பூரா நல்லா மேலே மிதந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ நல்லா மாங்காயெல்லாம் வெந்து வந்துடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வருது. இப்போ நம்மளுக்கு மாங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. பார்க்குறப்ப எச்சி ஊறுது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.